சண்டே ஸ்பெஷல் டார்க் சாக்லேட்டை வச்சு இன்றைக்கி நான் ப்ரௌனி கேக் பண்ண போகிறேன். எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இந்த டார்க் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 100 ml பட்டர் எடுத்து அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 kg கேக்குக்கு கரெக்டான அளவு சேர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். 250 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக பட்டரும் சாக்லேட்டையும் மெல்ட் ஆக்கி வச்சுருந்தோம்ல அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 300 கிராம் மைதா, 200 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணையில் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆனால் பால் தேவைப்படலை, கரெக்டாக இருந்துச்சு. இதை ஒரு கேக் பவுலில் அப்படியே சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் பிஸ்தாவை தூவி குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். குக்கரில் கேஸ்கட்டை எடுத்துட்டு லாக் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தாங்க வேக வச்சேன். சூப்பராக ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பண்ணி கேட்டாங்க. இதில் வந்து நீங்கள் மைதா சேர்க்கறதுக்கு கோதுமை அந்த இடத்துல சேர்த்து போட்டால் கூட ப்ரௌனி கேக் சூப்பராக வரும். ட்ரை